Hi guys, this is Rakesh. இன்னைக்கு இந்த வீடியோவில் Maruti Suzukiயோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அது என்ன மாடல், இப்போ புதுசாக என்ன டிசைன் லாங்குவேஜில் வந்திருக்கு, புதுசாக என்ன ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு என்னங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம Maruti Suzuki Dzire வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ராமினெண்ட்டான ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக வந்து கேப் சர்வீசஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இதை வந்து டூர் பேட்சிங் வந்து இந்த டிசைருக்கு வந்து தருவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து Maruti Suzuki Dzire ஆகட்டும், அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து ஜென்ரேஷன் ஆகட்டும்னு சொல்லி எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் டிசைரும் வந்து கம்ஃபர்ட் வைஸும் இல்லை பூட் கேரிங் கெப்பாசிட்டி வைஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா பேசஞ்சர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு காராக வந்து இந்த கேப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம எவ்வளோ லோட் பண்ணாலும் அதில் வந்து வச்சுக்கலாம், அந்த பூட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் தென் கம்ஃபர்ட் வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைருக்கு வந்து காம்படேட்டராக வந்து எர்டிகாஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது, அப்புறம் அந்த ஹியூண்டாயில் வந்துட்டு எக்ஸென்ட் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அதர் பிராண்ட்ஸில் வந்து நிறைய கார்ஸ் வந்துட்டு இருந்தாலும் டிசைரை வந்து நிறையா கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற ட்ராவல்ஸு இந்த மாதிரி அவங்க வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து அஃபோர்டபுள், எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து மாருதியில் வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினால இந்த டிசைர் வந்துட்டு நிறைய பேர்னால யூஸ் பண்ணப்பட்டுருது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டாலையும் பார்த்திங்கன்னா எர்டிகாஸ் நிறுத்திட்டாங்க இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டு. அண்ட் தென் ஹியூண்டாயிலையும் வந்துட்டு எக்ஸென்ட் வந்து இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து நிறுத்திட்டாங்க. மாருதி சுசுக்கிலையும் புது டிசைர் வந்ததுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் இதுங்கிறது அவ்வளோ இது இல்லாமல் புது டிசைர் வந்து கமர்ஷியல் வந்து பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாருதி சுசுக்கியில் டிசைர் கமர்ஷியல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிசைரில் புதுசாக அப்படி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது என்ன வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இப்போ ஆன்கோயிங் மாடல் வந்து என்ன டிசைன் லாங்குவேஜில் இருக்குமோ அந்த டிசைனில் தான் இருக்கும். பட் சேஞ்சஸ் வந்து எங்கெங்கே இருக்கும், கீ டிஃப்ரென்சஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோர் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க, பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸ்டீல் வீல்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இதை தவிர்த்து அப்படியே வந்துட்டு இன்டீரியர் வைஸ் அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டைல் லேம்ப்ஸ் அந்த மாதிரி இது விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மெக்கானிக்கலை தவிர்த்து, அதாவது நம்ம வெளியே பார்க்குற அந்த லுக்ஸை தவிர்த்து உள்ளே என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உள்ளே வந்துட்டு ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு டுவல் ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இஎஸ்பி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க, ஐஎஸ்எஃப்எக்ஸ் சைல்ட் மவுண்ட் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏசி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஏசிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவல் கண்டிஷனிங் ஏசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாப் டைப் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேபுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்து செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த நம்ம இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள், அந்த ப்ரைவேட் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் இல்லாமல் நார்மலாக கேப்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு இது வந்து தருவாங்களோ அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஏபிஎஸ்சி இஎஸ்பி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து சேஃப்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி வைஸ் சேஃப்டி வைஸ், பில்ட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த செக்ஷனுக்குள்ளே போகணுன்னா கொஞ்சம் தற்காக்க அந்த ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஎஸ்சி எஸ்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இதை என்ன வேரியன்ஸில் வந்துட்டு இந்த டிசைர் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டூர் பேட்சிங்க்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு நம்ம சிஎன்ஜி வேரியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 6.57 lakhஸாக வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஷோன் ப்ரைஸ். அண்ட் தென் வந்துட்டு இந்த சிஎன்ஜி வேரியண்ட் வந்துட்டு 7.63 lakhs அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வைஸ் என்ன இன்ஜின் வைஸ் உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை, அதே சேம் 1.2 liter கே சீரிஸ் இன்ஜின் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 90 HP பவரும் 130 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே வந்து சிஎன்ஜி மோடு வந்து இது வந்து பெட்ரோல் மோடில் சிஎன்ஜி மோட் போடும்போது 77 HP பவரும் 98 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுக்கும். அந்த பவர் வந்து குறைஞ்சிரும். மைலேஜ் வைஸும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த
பெட்ரோல் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது. 21.63 or 83 வந்து உங்களுக்கு மைலேஜ் தருது. அதே வந்துட்டு நம்ம சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு வந்து போகும்போது 31 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாருதி சைட்லேருந்து. இது வந்து ஆன்கோயிங் மாடலை விட இந்த டூர் பேஜிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபியூயல் வைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு காம்பேக்ட் செடானாக வந்து கேப் செக்மெண்ட்டில் வந்து நல்லா பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போது கேப் செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட லிஸ்ட்டு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் முன்னெல்லாம் வந்துட்டு டிசைரு, எக்ஸென்ட்டு, அப்புறம் வந்து ஃபோர்டில் ஆஸ்பயர், இந்த மாதிரி நிறையா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. டிசைர் இருந்தது, எர்டிகாஸ் இருந்தது, இந்த மாதிரி நிறையா இருந்தது. இப்போது வந்து அந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடான் செக்மெண்ட், இந்த காம்பேக்ட் செடான் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கிறது புது வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அவ்வளோவா வந்து இல்லை, எந்த பிராண்ட்ஸும் வந்து தரல. எக்ஸென்ட்டாக வந்து நிறுத்திட்டாங்க. அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் புதுசாக எதுவும் தரல. நீங்கள் இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு காம்பேக்ட் செடான் வாங்கணும்னு சொல்லணும், இப்போ வரையும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தது. வாங்கிறதுக்கு வெஹிக்கிளே இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா டிசைர் வந்து கமர்ஷியல் வந்து லான்ச் பண்ணாமல் இருந்தாங்க, எர்டிகாஸ் வந்து நிறுத்திட்டாங்க, எக்ஸென்ட்டும் அதே மாதிரி நிறுத்திட்டாங்கன்னு எங்கேயுமே அந்த கமர்ஷியலுங்கிறது பெரிய இது இல்லை காம்பேக்ட் செடானுக்கு. பட் அகெயின் இப்போ வந்து டிசைரில் வந்துட்டு இந்த கமர்ஷியல் ஃப்ளீட்டு மார்க்கெட்டில், அந்த கமர்ஷியல் மார்க்கெட்டில் கொண்டு வரும்போது எகெயின் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் இப்போ காரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பழைய டிசைர்லேருந்து இப்போது புதுசாக ஒரு டிசைர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த இல்லை வேறு பிராண்ட் வச்சுருக்கேன் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக அந்த புது டிசைர் டோர் பேஜிங் வந்து இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சேஃப்டி வைஸ் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு நார்மல் டே டு டே கேப் சிட்டிக்குள்ளே போகிற கேபுக்கு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. மேபி இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் போகும்போது ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். சேஃப்டி வைஸு, பில்ட் குவாலிட்டி வைஸு மாருதி வந்து இது பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும், நம்ம எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு இது பண்ணும்போது நல்ல பூட் கேரிங் கெப்பாசிட்டியோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கேப் சர்வீஸாக வந்து இந்த டூர் பேஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டூர் பேஜிங் டிசைர். ஸோ அவ்வளோதான். ரொம்ப நாளாக வெயிட் பண்ண நிறையா ஒரு சில பேர்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க எங்கிட்டே, அது வந்து எப்போ லான்ச் ஆகுது அந்த மாதிரின்னு கேட்டிருந்தாங்க புது டிசைரு. ஸோ கூடிய விரைவில் அதாவது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துடுச்சு. ஸோ அகெயின் இந்த டிசைன் பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைர் ஆன்கோயிங் மாடல் அவ்வளோ போகாது. ஏன்னா அவங்களுக்கான அந்த நேம் இது அந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து இது பண்ணும்போதும் அந்த நேம் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கிற அதே டிசைன் லாங்குவேஜில் என் காரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க புதுசாக. அதே இப்போ வாங்கக்கூடியவங்களை வந்து சொல்கிறேன். ஸோ மேபி ஒரு புது டிசைர் வரத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் புது டிசைன் லாங்குவேஜோட ஒரு டிசைர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாருதி சைட்லேருந்தும் ஒரு புது டிசைர் வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கமர்ஷியலில் வந்து இந்த டிசைன் லாங்குவேஜோட இந்த டிசைர் வந்துட்டதுனால ஒரு புது டிசைனோட ஒரு புது டிசைர் வரும்னு எதிர்பார்க்கலாம், ஒரு ஸ்விஃப்ட் டிசைர். ஸோ அதை வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே அந்த புது டிசைர் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் வீக் வந்து 11th பக்கம் வந்து February 10-11 பக்கம் வந்து இந்த லான்ச் பண்ணிட்டாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து போய் நியரஸ்ட்டு மாருதி அரைனாவில் தான் அதை வந்து சேல் பண்ணுறாங்க. போய் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா WagonR அண்ட் தென் வந்து Ertiga அந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட்டடான அந்த இதை வந்துட்டு வருது, புது மாடல்ஸு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, புது டிசைராக வந்து இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓட்டுறதுலேருந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த டிசைர்லேருந்து. ஸோ அவ்வளோதான் இந்த டிசைர் டூரை பற்றின ஒரு வீடியோ. இது வந்து எஸ்டிஓ அண்ட் எஸ்டிஓ சிஎன்ஜி 2 வேரியண்ட்டில் வருது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நியரஸ்ட்டு அரைனா ஷோரூமில் போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துக்கலாம். அது எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மாடல் வைஸ் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற ட்ராவல்ஸ்க்கு பேசஞ்சர் வைஸ் கம்ஃபர்ட்டாக இருக்குமா என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து நேரில் போய் இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த டிசைர் டூரை பற்றின ஒரு வீடியோ. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டூர் பேஜிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கொடுத்துருக்கிற மைலேஜ் வைஸ் ஆகட்டும், இல்லை இந்த காரோட கம்ஃபர்ட் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் உங்களோட தெரிஞ்சுக்கிறேன்.
இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.